நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே மனவளம் குன்றிய இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த லாரி ஓட்டுநருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிறுமுளசி பகுதியைச் சேர்ந்த மனவளம் குன்றிய பெண்ணை அதே பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் தங்கவேல் என்பவர் கடந்த ஆண்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நாமக்கல் மகளிர் விரைவு நீதிமன்றம் இவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையாக காஷ்மீர் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. 3 மாநில எல்லைப் பகுதியான கிருஷ்ணகிரியில் அதிக அளவில் சாலை விபத்துகள் மற்றும் நெடுஞ்சாலைகளில் குற்றச் செயல்கள் நடைபெற்று வருகின்றன. இதனை தடுக்கும் நோக்கில் ஒசூர் அத்திப்பள்ளி முதல் கிருஷ்ணகிரி வரை சாலை பகுதியில் அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. திண்டுக்கல்லில் வாரிசு சான்றிதழ் வழங்க லஞ்சம் கேட்ட வருவாய் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். கிழக்கு காப்பியப்பட்டியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் வாரிசு சான்றிதழுக்காக திண்டுக்கல் மேற்கு பகுதி வருவாய் ஆய்வாளர் ரவிச்சந்திரனிடம் சென்றார். ஆனால் அவர் 6000 ரூபாய் கேட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து முருகேசன் போலீசில் புகார் அளித்தார். அதன் பின்னர் இவர் லஞ்ச பணத்தை வாங்கும்போது அங்கு மறைந்திருந்த போலீசார் ரவிச்சந்திரனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். தமிழக அரசு அறிவித்த விலையை வழங்காத சர்க்கரை ஆலைகளை கண்டித்து விருத்தாச்சலத்தை அடுத்த கருவேப்பிலங்குறிச்சியில் கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு கரும்பு கொள்முதல் விலையாக டன்னுக்கு 450 ரூபாய் சேர்த்து 2850 ரூபாயாக அறிவித்துள்ளது. ஆனால் இந்த விலையை சர்க்கரை ஆலைகள் வழங்க மறுப்பதாக கரும்பு விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரை அடுத்த ஊனாங்கால்பட்டியில் கோயில் மாடு இறந்ததால் அந்த பகுதி மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இங்குள்ள வீரகாரசாமி கோயிலுக்கு சொந்தமான பூத்தாண்டும் சாமி மாடு கடந்த சில நாட்களாக உடல்நலமில்லாமல் இருந்தது. இந்த நிலையில் அந்த மாடு உயிரிழந்தது. இறந்த மாட்டின் உடலுக்கு தங்க நகைகளை கொண்டு அலங்கரித்த அந்த பகுதி மக்கள் கும்மியடித்து பாட்டு பாடி தங்கள் சோகத்தை வெளிப்படுத்தினர்.